வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, அப்புறமா பரோட்டா கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த வெஜிடபிள் குருமால நம்ம எல்லா வகையான காய்கறிகளும் சேர்க்கறனால இந்த காய்கறிகளோட ஃபுல் சத்துமே நமக்கு கிடைக்கும். அந்த சுவையான வெஜிடபிள் குருமாவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 2 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட லைட்டா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் வந்து பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 நறுக்குன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் அது வேகட்டும். வெங்காயம் தக்காளி லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். வைட்டமின் சில சிறந்ததான பீன்ஸ், வைட்டமின் ஏல சிறந்ததான கேரட், வைட்டமின் சில சிறந்ததான பச்சை பட்டாணி, வைட்டமின் சில சிறந்ததான காலிஃபிளவர். பெரிய அளவுக்கு சக்தி இல்லைனாலும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை வேக வச்சிடலாம். இந்த காய்கறிகள் வேகிற கேப்ல வந்து ஒரு தேங்காய் பேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, முந்திரி பருப்பு கொஞ்சமா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சிருங்க. இப்போ வெஜிடபிள் குருமாக்கு பேஸ் தயாராயாச்சு. உங்களுக்கு வந்து தேங்காயோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்ல, இதை வந்து நம்ம வந்து தேங்காய்க்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஃபுல்லா ஸ்டார்ச்ங்கிறனால வந்து கிரேவி வந்து நல்லா கெட்டியா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்தாச்சு. இப்போ இதுல நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். தேவைப்பட்டா இன்னும் அதிகமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு காய்கறிகள்லாம் வந்து 100% வேகிறது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வாசனையா இருக்கு. இதை இன்னும் நல்லா வாசனையாக்குறதுக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான நல்ல வாசனையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.